ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்தியான இரண்டு விதமான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்வீட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வெண்பொங்கலாகவும் செய்ய போகிறோம். அதுவும் அரிசி வச்சு கிடையாது, மில்லட்ஸ் வச்சு, சிறுதானியத்தை வச்சு. ஸோ இதுக்கு நான் திணை எடுத்திருக்கேன். இது செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு நான் 1.5 கப்பு திணை எடுத்துக்கிறேன். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 1.5 கப்பு திணைக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்லட்ஸில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 1.5 கப்பு திணை, 1/2 கப்பு பருப்பு, 1/2 கப்பு அரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 5.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம எந்த கப்பில் நம்ம எல்லாத்தையும் அளந்தமோ அதே கப்பில் 5.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பொங்கலுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக குழைய வெந்து வரும். இதுக்கப்புறம் அதை நான் ஊற வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அது நல்லா ஊறுச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை, சும்மா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் அதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். சூடோட வடிகட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக வடிகட்ட வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல திணையும் பருப்பும், அதை வந்து நம்ம ஒரு 2-3 விசில்ஸ் விட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ அதை நல்லா சூடோடவே ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குழைய மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த பொங்கலை நான் 2ஆக டிவைட் பண்ண போகிறேன். அதனால் இதில் பாதியை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். பாதி பொங்கல் வெண்பொங்கலாகவும் பாதி பொங்கல் சக்கரை பொங்கலாகவும் செய்ய போகிறேன். நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி நான் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வெல்லமெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அதை வந்து மசிக்க முடியாது, அது கொஞ்சம் விதையாகவே இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக தான் சூடாக இருக்கும்போது நல்லா மசிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நான் பாதி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து அந்த குக்கரில் பாதி வச்சுருக்கேன், பாதி இது பவுலில் மாற்றிட்டேன். இப்போது கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்தது எல்லாமே இதில் சரியாக போயிடும். கொஞ்சம் தான் நான் எடுத்து மீதி வச்சுருந்தேன், மீதி எல்லாத்தையும் நான் இதில் ஊற்றிட்டேன். நல்லா சூடோடு அந்த பாகும் சூடாக இருக்குது, பொங்கலும் சூடாக இருக்குது. ஸோ நல்லா மசிஞ்சு நல்லா குழைய சூப்பராக வந்துடும், பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இனிப்பும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் பொங்கலில் உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லை இல்லையா? வெண்பொங்கலுக்கு உப்பு தேவை, நான் அதுலேயும் சேர்க்கலை. அதை நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு. இதில் மட்டும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ஏன்னா பொங்கல் இனிப்பு பொங்கலாக இருந்தாலுமே கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ எல்லா வெள்ளைப்பாகையும் நான் அதில் ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா மசிஞ்சு குழைய நம்ம அரிசி பொங்கல் எப்படி செய்வோமோ அந்த அளவுக்கு சிறுதானியத்துலேயும் இந்த மாதிரி பொங்கல் இனிப்பு பொங்கலாக இருந்தாலும் சரி வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி செய்ய முடியும். பொங்கல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து எப்பயாவது அக்கேஷ்னலாக இல்லை ஃபெஸ்டிவலுக்கு சாமி கும்பிடும்போது இல்லை தைப்பொங்கல் அன்னைக்கு அது மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவோம், அந்த டைமில் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சிறுதானியங்களை வச்சு திணை, சாமை இல்லை வரகு பொங்கல் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம யூஸ்வலாக நம்மளோட டயட்டில் இது நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்வீட் பொங்கலாக மட்டும் இல்லாமல் வெண்பொங்கலாக கூட இந்த சிறுதானியங்களை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். வெறுமனே அரிசி மட்டுமே யூஸ் பண்ணாமல் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பிடிச்சதை சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்புக்கு போட்டுக்கலாம். இதுக்கு நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு பிடிச்சமான எந்த நட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணி பொரிச்சு அதில் போடலாம். நான் வந்து கேஷ்யூ எடுத்திருக்கேன். ஒரு 10 கேஷ்யூ சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். அண்ட் தென் திராட்சை, உலர் திராட்சை அதையும் போட்டு, உலர் திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா அதை வறுத்துட்டு பொங்கலில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். முந்திரி மட்டும் ரொம்ப கரிகிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து ஹீட்லேருந்து எடுத்துருங்க. இல்லைனா அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது இருக்க அந்த சூட்டில் வந்து முந்திரி பருப்பு அப்படியே கருகிட்டே இருக்கும். அதனால் இதை எடுத்து பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஸ்வீட் பொங்கல், திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறையாவே நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு நெய் இவ்வளோ நெய் வேண்டான்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட் பொங்கல் அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் சரி, டெக்ஸ்சரும் சரி நல்லா வரும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கேன். இது வந்து நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக தான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக வெண்பொங்கலுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு அதுலேயும் மிக்ஸ் பண்ணி நம்ம வெண்பொங்கலாகவும் செஞ்சுக்கலாம். ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கும் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் முழு மிளகு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை உடச்சி கூட போட்டுக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு இருக்கும். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பு போடுறேன். நான் முந்திரி பருப்பு முன்னாடியே போட்டேன்னா நம்ம சீக்கிரமாக கருகிரும். அதுக்காக தான் முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம உப்பு போடாமல் தான் அந்த பொங்கலை வேக வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு தனியாக எடுக்க போகிறோம் அதனால். ஸோ இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பொங்கல்லையும் உப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி தாளிப்புலேயே நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டோன்னா அந்த பொங்கலில் கண்டிப்பாக உப்பு சேர்ந்துடும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்தது உப்பு. நான் எடுத்து வச்சுருந்த பொங்கலுக்கு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் இதிலேயே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இது தாளித்து அப்படியே அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரே சமயத்தில் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பொங்கலில் ஆல்ரெடி நம்ம மசிச்சு வச்சுருக்கோம். இதில் நம்ம இந்த தாளிப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உப்பெல்லாம் எல்லாம் ஒன்று சேர கலந்துரும். ஒரு இடத்துல உப்பு சேராமலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஒன்றா சேர்ந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. இந்த வெண்பொங்கலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அதை நான் ஸ்பூனில் எடுத்து போடுறேன் பாருங்கள். ஸ்பூனில் ஒட்டவே இல்லை. நம்ம கொஞ்சம் தான் நெய் போட்டோம். ஆனால் அந்த பொங்கல் ஆல்ரெடி நம்ம சாஃப்டாக வெந்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக நெய் போட்டாலே போதும். சூப்பராக வந்துருச்சு. அண்ட் தென் அந்த வெண்பொங்கலுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் துருவின தேங்காய், கொஞ்சம் உடச்ச கடலை, 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு இதெல்லாம் போட்டு சட்னி அரைச்சிக்கிட்டேன். இதையும் தாளித்து கொட்டிக்கலாம். பேசிக் தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரே சமயத்தில் சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
ஹோட்டல் ஸ்டைலில் இருந்துச்சு இந்த வெண்பொங்கலோட டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சக்கரை பொங்கலும் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபியோட பார்க்கலாம். Till then, bye. Thanks for watching.